ஏம்மா 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 எங்கே வந்திருக்க நீ? என்ன வாங்க வந்த? அது மட்டும் போதுமா? ஆனால் எனக்கு சாக்லேட் வரும்போதே என்ன வாங்க போகிறேன் அப்படின்ட்டாங்க. ஒன்றும் வாங்க போகிறேன், ஹேண்ட் வாஷ் மட்டும் தான் வாங்க போகிறேன். எனக்கு ட்ரீட் பண்ண நினச்சிக்கேன். அப்படிட்டேன் சாக்லேட் சாக்லேட்டு சாக்லேட் வாங்கி என்ன செய்ய போகிறேன்? சாப்பிட உனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தானே, என்ன செஞ்சேன்? 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் உனக்கு. அவன் யாருக்கு வாங்கி கொடுக்குறேன்? அவனும் போறப்பெல்லாம் வாங்கி கொடுக்குறியா? நான் சாப்பிடுவேன்னு அந்த சாக்லேட் எல்லாம் வந்தேன். நான் சாப்பிடுவேன்னு வாங்கி கொடுக்குறியா? 10 நாளா ஒரு மாசம் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே கிடந்துச்சு. சரி இதாக இருக்குன்னு வாயில விடான்னு எடுத்தா சாக்லேட்டை காணும். அது சாக்லேட்டு மடங்கி போயிடுச்சு. நேரம் சீ டைப் ஆயிடுச்சு. சரி இருக்கட்டும், மெல்ட் ஆயிடுச்சு. அப்புறம் மற்ற சாக்லேட்டவே காணும். என்னன்னு கேட்டு எங்கே நீ சாக்லேட்டா? காலேஜுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். அப்புறம் சாக்லேட் கேட்குறவா? என்ன பண்ண, பார்க்கும் போதெல்லாம் கிரேவிங் ஆகுது. நாங்க பண்றது ஹேண்ட்பேக் விளம்பரம் போடுறாங்க, பறக்கிற மாதிரி. பறக்கிறது குடிச்சா பறப்போம். ஆமாம், ஹேண்ட்பேக்லாம் இருக்கு. ஆமாம், ஹேண்ட்பேக் தான் இருக்கு. இல்லை எப்படிலாம் கவர்றாங்க. அதான் சாக்லேட் இல்லை, இந்த மிட்டாய் சீரக மிட்டாய் மாதிரி இருக்குமா? அதான் இல்லை, பள்ளி மிட்டாயா? அதான் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏதோ பள்ளி மிட்டாய் எதுக்கு பேர் வந்துச்சு தெரியல, உருண்டை உருண்டையா இருக்கும்ல, இந்த மாதிரி இருக்காங்க பள்ளி மிட்டாய். அதில் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. எதுக்கு வந்து ஹேண்ட்பேக் ரேட் என்ன தப்புமா? ரேட் என்னாடி கொடுக்காங்க? எப்போ 224 ரூபா இந்த ஹேண்ட்பேக்காக வாங்குவாங்க. இதை வாங்கிட்டு போய் சின்ன பிள்ளையாடி ஒரு நாளைக்கு போட மிட்டாய் நிற்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் இதை கையில் பிடிச்சி சுட்டுனாவில் கரகரு கரகரு கரகருண்டு பாசி தனியாக பேக் தனியாக போய் போடுறோம். ஆனால் அழகா இருக்கு, இப்படிலாம் போட்டு விற்கிறாங்க. நல்லா இருக்குல்ல? இதை வந்து பாசியாக மாட்டிக்கலாம். ஆமாம், இது பிஞ்சு வச்சு பாசி பிஞ்சு வச்சு வச்சுக்க, இது பர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மல்டி பர்பஸ். இதில் ஒன்று வாங்கிக்கிறேன். எடுக்கிற நல்லாயிருக்கும். சாப்பிட்றான் தான் எடு, இல்லாட்டி தயவு செய்து எடுத்துறாத. சாப்பிடலாம் சாப்பிடலாம். இதுக்கு ஒன்றுக்காண்டி பில் போட பிடிப்பாங்க. மூஞ்ச பார்ப்பாங்க என் மூஞ்ச. நீ என்ன வாங்க வந்த? ஹேண்ட் வாஷ். ஆமாம், அதோட ஹேண்ட் வாஷோட சேர்த்து இதையும் போட்டுக்கலாம். எனக்கு தெரியாது, ஏன் பண்ணுவா? வாங்கியாச்சு, டன். அடுத்துண்ணா வேற என்ன? வேர்க்குது. இதில் தான் ஒரு நம்ம மேகி வாங்கிட்டு போனோம். என்ன மேகி? டப்பாவில் போனோம். கப் நூடுல்ஸ். கப் நூடுல்ஸா? நல்லாவே ஆசைப்பட்டு வாங்கிட்டு போய் நூடுல்ஸ் திங்க முடியாம கீழே கொட்டவும் முடியாம. இல்லைம்மா, நம்ம வந்து கொரியன் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த கடையில் வாங்கினா செட் ஆகும். இங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் நல்லா இல்லை. இந்தா, நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒரு ஃப்ளேவர். ஆனால் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள், நான் வாங்கி சாப்பிட்டு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு, நான் வாங்கி சாப்பிட மாட்டேன், எங்கள் அம்மா வாங்கி சாப்பிட்டு காமிப்பாங்க. ஒன்று வாங்கி இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா விற்றாங்க, போக மாட்டேங்குது, ரெண்டா போட்டுட்டாங்க. சுத்தத்துக்கு நல்லா இல்லை, 2 மாசமா எது போமா ஓனர் உட்காந்துருக்காரு. நிஜமாவே நல்லா சிப்ஸாவும் திங்க முடியல, பிஸ்கட்டாவும் திங்க முடியல. எதனால செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. என்ன நினைச்சா? ஆனால் ஒரு சில பேர் சாப்பிடுவாங்க. பாக்ஸ் ஆமாம் போட்டுருக்காங்க, பாக்ஸ் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் மேலே போவோம். மேலே போகலாமா? போகலாம். மேலே நம்ம வாங்க அந்த ஐட்டம் இருக்கு. வா, நம்ம ப்ராடக்ட்ஸ் இல்லை, என்னோடைய ப்ராடக்ட்ஸ். நீ போடாது ஏதாவது இருக்கா? எல்லாத்தையும் ட்ரை பண்ணி. சின்ன பிள்ளைங்க எதுக்கு அவ விற்கிறாங்க? இதெல்லாம் போடணும்னு தானே விற்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணல, படி இருந்தது எனக்கு. சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணல, லாக்டோ எக்கானமிலேருந்து இப்போ புதுசாக வந்திருக்குமா? இத்தனை நாள் இல்லை. சின்ன பிள்ளை எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லாரும் யூஸ் பண்ணது ஆரம்புக்கெல்லாம் பூச்சி உடம்புலாம் பூச்சி. இது நைட் க்ரீம் பார்ப்போமா? லெமன் வந்துடுச்சு, பரவாயில்ல. ஆன்லைனில் வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கு போல லெமன்.
ஃபிலிம் கம்பெனி சூப்பராக இருக்கும் இந்த இது. ரீசெண்டாக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர். ஆமாம், இதை தான் யூஸ் பண்ணுறோம். புதுசாக வந்திருக்குன்னு வாங்கி நல்லாவே இல்லை. இது காலி ஆனோடனே இதுலேருந்து என்ன வாங்கலாம்னு சொல்லுங்கள். எந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும்? நாங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், ஒன்றுமே சரிப்படலை. அதே தான். என்ன தயவு செய்து நீங்களாவது சொல்லுங்கள், எது நல்லா இருக்குது. நிஜமாவே நல்லா இல்லை. இதெல்லாம் வாங்கினா நைட்டில் போட்டிருந்தா முகம்லாம் எரியுது. கிடக்குறாங்க எரியுது. புதுசாக வந்திருக்கிறது எது வாங்கக்கூடாது. நல்லா இல்லை. ஃபஸ்ட்டு எங்களுக்கு நல்லா இல்லை, உங்களுக்கு எப்படியா? உங்களுக்கு எப்படியோ. ஒருவேளை எங்கள் ஸ்கின்னுக்கு அப்படி இருக்கலாம். வேற ஹேண்ட் வாஷ் தேடுவோம். ஏம்மா என்னம்மா பூ நீ மட்டும் வச்சிருக்க? நீதே உள்ளோய் படத்து ஏச்சிலே படத்து எதிக்க மாட்டேன். அதனும் நான் தூங்கி எழுந்துச்சு 8 மணிக்கு தான் தூங்கி எழுந்துச்சு வெளியே வந்தேனா, அதனால் பூ வைக்க முடியலை. பூ இல்லை, பூ இருக்கு, வைக்க முடியலை. 8 மணிக்கு வச்சிங்க. நம்ம எங்கே போகுது? நாளைக்கு வச்சுக்கலாம். இது என்ன கேங்க பெனாயில் அம்மா பாவ திட்ட போகிறாங்கம்மா. என்னென்னத்தையும் பார்க்காத. இது டாய்லெட் கிளீனர். ஆல்ரெடி டாய்லெட் கிளீனர் வச்சிடலாம். அப்படியே வச்சு இவ்வளோ வாங்கி இதில் வந்து குடிக்க வேண்டியதுதான். உங்கள் மாமா தினசரி டாய்லெட் கழுவாங்க. நிறைய இருக்கு. கழுவி ஊற்றி தேய்ச்சி. என்னவா மஞ்சள் போயிடும். முகத்தில் உள்ள முடியெல்லாம் போயிடும். முடியெல்லாம் போயிடும். குரு முடியும் சேர்ந்து போயிடும். வாங்காதீங்க. மஞ்சள் அடுத்து வாங்குறப்ப இது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சோப்பு எப்பவுமே இதுதான். ஆமாம். ஆஃப்டர் லாங் ரிசர்ச் சட்டி வாங்கியாச்சு. என்ன வாங்கணுமோ அதை வாங்கியாச்சு. சர்டிஃபைட் எடுக்க வந்த ஹேண்ட் வாஷ் ஹேண்ட் வாஷ் எடுத்தாச்சு. வேறு என்ன எடுக்கணும்? ஃபிஷ் டேங்க். வீட்டில் இருக்க ஃபிஷ் டேங்க் பார்த்தாம ஃபிஷ் டேங்க் எடுக்க வந்துருக்கு. ஓமா எத்தனை வருஷமா இருக்கு? ஃப்ரீயா கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. வா, எனக்கு இதில் தாங்க ஒரு கண்ணு. புல்லட் வண்டி. அந்த என்ன படம் விக்ரம் வேதால அந்த புல்லட் வச்சிருப்பாங்க பாருங்க. போலாமா? ஸ்டெப் டவுன். கம் ஆன். இது நீ போறியா பிக்னிக்? நைட்டு வெளியே கூப்பிட்டா, அதான் நைட்டு வெளியே கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிறாங்க. பிக்னிக் போறாங்களாம். பிக்னிக். ஆமாம், அங்கே தெரியுறோம் பாருங்க. காஸ்மெட்டிக்ஸு நம்ம தெரியுறோம். தெரியுது. நம்ம வாங்கியாச்சு. அடுத்துங்க பானிபூரி. வாங்க போகலாம். என்னம்மா பானிபூரி வாங்கிட்டியா? பானிபூரி க்ளோஸ் ஆயிடுச்சு. கடையே இல்லைங்க. எப்பவுமே கும்பலா இருக்கும். எப்பவுமே கூட்டமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அதே வாங்கி காசு இந்த வேமா வந்திருக்கலாம். மணி என்ன? மணி 10. அதான் கூட்டிகிட்டு போயிட்டான் அவன். சரி, நம்மளுக்கு மிஞ்சினது இதுதான். கடைக்கு போகிறேன்னு தெரியுது. போகிற வழியில் ஐஸ்கிரீம் இருந்தால் வாங்கிட்டு போகணும். எந்த கடையில் வாங்குவோம் ஐஸ்கிரீம்? நம்ம பாலாஜி கடையில். பரவாயில்ல இருக்குங்க. எனக்கு இப்போ தான் சாப்பிட்ணுங்க. அந்த பால் கடையில் இருக்கும். அங்கே வாங்கிட்டு போவோம். டன். பாவாட்ட ஃபோன் போட்டு வந்துட்டாங்க. பாவாட்டையா? போயிட்டு வரேன்டாங்கல்ல. சரி கேட்போம்.
பேரலோனிலாம் பேரலோனி போனால் போயிட்டு போகுது நைட் டியூட்டிக்கு போகிறாங்க ரொம்ப தெரியும் போயிட்டாங்கப்பா பாய் வா பைனாப்பிள் நல்லா இருக்கும் உனக்கு என்னமா எனக்குலாம் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நமக்கு இது போதும் போட்டுட்டோன்னே வாங்கியாச்சு ஸோ வந்ததுக்கு வேர்த்து விழுது பாருங்க வேர்த்து விருதுக்கு நேரம் வரணுமா ஹேண்ட் வாஷ் வந்து தாமரை இடையில முத்து முத்தா ஓப்பன் பண்ணியாச்சு அதுக்குள்ளே இன்னும் அவசரம் தெரியல 2 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடலாம் குட்டி 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 பாருங்க மணி 10 தான் அது போல் என்னன்னு தெரில பார்க்கல யாருமே இல்லை ஓடே வெறிச்சோடி ஆயிடுச்சு சரி முடிச்சுக்கலாமா ம் ஓகே சரி முடிச்சுக்கலாம் சொல்லிடுமா உனக்கெல்லாம் நைட்டு சாப்பாடு இன்னைக்கு மீன் குழம்புக்கு சப்பாத்தி தான் சப்பாத்தி போட்டு சப்பாத்திமா எரோல் ஓகே பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ப்ளீஸ் சொல்லுமா நீ சொல்லுமா சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுமா அஸ்ஸலாமு அலைக்கும் பாய்